கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நினைற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஓய்வு நாளுக்கென்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை வார்த்தையினாலும் அவருடைய மகிமையினாலும் உங்களை நடத்த நல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் கண்களை மூடி வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தர் என்ன பேசுவாரோ என்று ஆண்டவரே எதிர்பார்ப்போடு ஆண்டவரே ஆவலாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவே அந்த வார்த்தைகள் ஆண்டவர் பிள்ளைகளுடைய இறுக்கமான சூழ்நிலைகள்லாம் மாற்றும்படியாய் ஆண்டவரே அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். இம்மட்டும் கர்த்தர் காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இனிமே ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, வசனம் மட்டும்தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வசனம் நம்ம கையில் இருக்கும்போது அந்த பாதை நமக்கு தெளிவாய் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் இல்லை, நம்ம கையில் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையும் இருளிலே கடந்து போகும். ஸோ அப்போ வேத வசனம் நமக்கு விளக்காய், நமக்கு வெளிச்சமாய், நமக்கு பாதையாய் அதை அமைத்து தருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற நிமித்தமா கர்த்தர் தாமே உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. வாங்க இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 134 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஊழியக்காரர்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரை நோக்கி ராக்காலங்களிலே கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு ஏற்ற வார்த்தையா இருக்கிறது. பாருங்க, தேவன் வார்த்தை தருகிறார் என்றால் நிச்சயமாகவே அதுல ஒரு பெரிய அர்த்தங்கள் உண்டு. இந்த நாட்களில் ராக்காலங்களில் நிற்கிற ஊழியக்காரரே, ஆமென், ராக்காலங்களில் அப்படின்னா என்னன்னா பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே. ஸோ இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் என்றால் வேலைக்காரர்கள். நாம் எல்லோரும் தேவனுக்கு வேலைக்காரர்கள். நாம் எல்லோரும் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருந்தா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் ராக்காலங்களில், உங்கள் பிரச்சனை நேரங்களில், உங்கள் குழப்பமான நேரங்களில், நீங்கள் தடுமாற்றமான இருக்கிற சூழ்நிலையில், ஸோ உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற ராக்காலங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா காரியத்திற்கும் நீங்கள் எழுந்து நீங்கள் ராக்காலங்களை கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து சீயோனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இதை குறித்து வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. ராக்காலங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் நம்ம நெருக்கடிக்கு மத்தியில் கடந்து போவது உண்டு. அந்த நேரங்களில் இந்த புறஜாதியா இருக்கிற ஜனங்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனையில் அவங்க விழுந்து போய் மரித்து போவார்கள். ஒன்றுமில்லாமல் தடுமாற்றமாய் மாறுவார்கள். ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ராக்காலங்கள் ஒன்று வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ராக்காலங்கள் வரும்போது நீ என்ன செய்யணும் என்பதையும் கர்த்தர் நமக்கு இந்த வேளையில் சொல்லுகிறார். பாருங்க, ஹல்லேலூயா. ராக்காலங்களில் தேவ பிள்ளைங்க கண்டிப்பா எழுந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஸோ தேவ சமூகத்தில் ராக்காலங்களில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நீங்கள் தேவனை பார்க்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். உங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் காவல் காக்க உங்கள் குடும்பங்களை கர்த்தர் தாமே விடுதலையாக்கி காத்துக்கொள்ளவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். லேவி ராகமத்தில் வாசிக்கிறோம், 8:35 வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இரவும் பகலும் நீங்கள் காவல் காக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். உண்மையாகவே ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு ஆலயத்திற்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் நாம எப்படி இருக்கணும்னா காவல் காக்கிற பிள்ளைகளா, ராக்காலங்களில் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். விசேஷமாய் பிரச்சனைகள் நேரங்களில் இதுதான் நிறைய
பிள்ளைகளுக்கு சொல்வது உண்டு. பிரச்சனையா, நீங்கள் உட்கார்ந்து ஒரு 3 நாள் ராவும் பகலும் தேவ சமூகத்தில் போராடுங்க, இல்லை 7 நாள் போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முக்கியமாகவே பாருங்க, நீங்க கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று 1 பேதுருவில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, பிசாசானவன் திருடவும் கொல்லவுமே வருகிறான். ஒவ்வொரு குடும்பங்களில் ராக்காலங்கள் வரும்போதெல்லாம், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை அழிக்கும்படி, தேவ பிள்ளைகளை அழிக்கும்படி தந்திரமாய் அவன் திருட வருகிறான். ஆமென், அல்லேலூயா. யோவான் 10:10 வாசிக்கிறோமே, அவன் திருடவும் கொல்லவுமே வருகிறான். இப்பேற்பட்டவர்கள் கிட்ட இருந்து நம்மை தற்காத்து கொள்ளவே நாமல் காவல் காக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ராக்காலங்களில் இன்னைக்கு நிறைய பேர் ராக்காலங்களில் பார்த்தீங்கன்னா டேல இருக்கிற இந்த உலக பிரகாரமான ஜனங்களை சொல்கிறேன், டேல இருந்து என்ஜாய் பண்ற நாளெல்லாம் போயாச்சு. இப்போ ராக்காலங்களில் என்ன பண்ணுகிறாங்க, இரவு நேரங்களில் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பெரிய கேளிக்கைகளும் பெரிய காரியங்களும் தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ். நீங்க ராக்காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஜார்கள் எல்லாம் திறந்து கிடக்குது, ஷாப்பிங் மால் எல்லாம் திறந்து கிடக்குது. ஏன்னா இரவு நேரங்களில் பிள்ளைகளுக்கு பிசாசின் கிரியைகளுக்கு நடைபெறும், பிசாசின் காரியங்கள் இருக்கும். அந்த நேரங்களில் இந்த உலகம் விழித்திருக்கிறது, இந்த உலகம் வந்து அந்த காரியத்தை மாற்றுகிறது. அப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தலைக்கீழ மாற்றி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடிக்கு எல்லா காரியத்தையும் தடுத்து போடுகிறது. பிசாசானவன் தந்திரமானவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவே இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த ராக்காலங்களில் பிசாசு குழப்புகிற அந்த குழப்பத்தின் ஆவிலிருந்து வெளியே வரணும்னா நாமல் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம ஆத்துமாவையும் நம்மை சார்ந்த எல்லா காரியத்தையும் நாம் வந்து இரவில் என்ன பண்ணணும், ராக்காலங்களில் என்ன பண்ணணும்னா காவல் காக்கிற பிள்ளைகளா இருக்கணும். பிரச்சனை காலங்களில் என்ன பண்ணணும்னா காவல் காக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்போ முன்ன மாதிரி கிடையாது, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கிறிஸ்துவ பிள்ளைகளே இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஒரு பிரச்சனை வந்துட்டா, இப்போ இருக்கிற டீனேஜ் ஆகட்டும், இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளாகட்டும், இப்போ இருக்கிற பிரச்சனை சந்திக்கிற குடும்பங்கள் ஆகட்டும், ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே அதுக்கு முடிவு, உடனே அதை பொறுமையா இருந்து அதை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், அது எதுவுமே கிடையாது. இமீடியட்டான ஒரு சொல்யூஷன். ஏன்னா இந்த உலகம் எல்லாத்துக்கும் ரெடிமேடா இமீடியட்டா 2 minutes நூடுல்ஸ் மாதிரி எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரியே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் அந்த வழிமுறைகளை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ இருக்கிற பொறுமையா இருந்து உபவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கணுன்ற காலம் எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த காலங்களில் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் காத்திருந்து ஜெபித்தோம், இரவு நேரங்களில் ஜெபித்தோம். ஸோ எந்தெந்த சூழ்நிலைகள் வருகிறதோ அதுக்கேற்றாற் போல உபவாசங்களை வைத்து ஜெபம் பண்ணிட்டோம். ஐயோ, வாழ்க்கை பாழாய் போகக்கூடாது, குடும்பங்கள் பாழாய் போகக்கூடாது, பிள்ளைகள் வாழ்க்கை பாழாய் போகக்கூடாதுன்னு இரவும் பகலும் ஜெபித்து தேவ சித்தத்தை கேட்ட காலங்கள் வேற. ஆனால் இப்போ இமீடியட்டான சொல்யூஷனுக்கு நேரம் எல்லாரும் போயிடுறாங்க. அல்லேலூயா. இல்லை பிள்ளைகளே, ராக்காலங்களில் நீங்கள் உணர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, யாக்கோபு தேவனோடு கூட அவன் போராடினான். மனுஷனுடைய போராட்டங்கள் பெரிதா இருந்த பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், தன் குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு அவன் வந்து தனித்திருந்து போராடி ராக்காலங்களில் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால வழி, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை போக விட மாட்டேன் என்று அவன் இரவு முழுவதும் தேவனோடு போராடினான் என்று. ஏன் அவன் போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கும் ராஜ்யம் இருக்கு, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவனுக்கு வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு செல்வங்கள் ஆசீர்வாதமா இருக்கு. அவன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் சகோதரனை காண போகும்பொழுது அவன் சகோதரனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோமே, சகோதரன் நம்மளை கொல்ல வருவான்னு அந்த மைண்ட்ல வச்சுட்டு அவன் என்ன பண்ணுகிறான்னா, முக்கியமான தருணம் இப்பொழுது நான் என்ன பண்ணணும், சமரசம் ஆகணும், இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும், என் சகோதரன் என்னை கொன்று போடக்கூடாது என்று சொல்லி அவன் ரா முழுவதும் போராடி 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 ஜெபிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஸோ நம்ம வேதத்தில் வாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தையை. 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போராடி ஜெபித்தான். ஆமென், அல்லேலூயா. போராடி, சங்கீதக்காரன் அதுதான் சொல்லுகிறான். 42:3 வாசிக்கிறோம். சங்கீதம் 42:3, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இரவும் பகலும் அந்த கண்ணீரோடு உட்கார்ந்து பிரச்சனைகள் வருது, மனுஷர்கள் எதிர்நோக்குகிறார்கள். எங்க உன் தேவன், எல்லாம் உன்னை கைவிட்டுட்டாரா, இப்படிதான் சொல்லும்போது இரவும் பகலும் அவன் உட்கார்ந்து அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான், தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறான். இந்த ஜெபமும் இந்த காரியமும் இப்பொழுது காணப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு போராட்டமான ஜெபம் இல்லை. ராக்காலங்களில் நின்று தேவ சமூகத்தில் வந்து நின்று ஜெபித்து கைகளை உயர்த்தி
உயர்த்தி ஜெபம் பண்ணா தேவன் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாரே. நீ போராடி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டையும் உங்கள் சார்ந்த காரியங்களும் காவல் காக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக, ராக்காலங்களில் தேவனோடு போராடுகிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் மோசே குறித்து வாசிக்கிறோம். உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 9:10 இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்து முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய் மாறும் பொழுது அவன் திறப்பில் நின்று தேவ சமூகத்தில் போராடி காவல நின்று, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இவ்வளவாய் மோசமாய் இருக்கிறார்கள் என்று தன் ஜனத்தினுடைய முரட்டாட்டத்துக்காக அவன் ஜெபித்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று உபாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது. அப்பொழுது அவன் தேவனை நோக்கி இரவும் பகலும் சில காரியங்களை குறித்து அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு. அதை குறித்து 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முரட்டாட்டமுள்ள ஜனங்கள், அவர்கள் தேவனுக்கு இணங்கமில்லாத ஜனங்கள், அவர்கள் பண்ணுகிற காரியத்தை குறித்து அவன் போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரே என் ஜனத்துக்காக நீர் கொண்டு வந்த ஜனம், அடிமைத்தனத்திலிருந்து இந்த ஜனத்தை நீர் கொண்டு வந்தீர். நடுவில் இந்த ஜனத்தை கைவிட்டா மற்றவர்கள் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. ஆண்டவரே நீர் கொண்டு வந்த ஜனத்தை நினைத்தரலும் என்று சொல்லி இரவெல்லாம் அவன் ஜெபிக்கிறான். வேதத்தில் வாசிக்கிறோம். 10:10 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. மோசே ஜெபித்த பொழுது, முரட்டாட்டமுள்ள ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கும் போது, தன் இனத்துக்காக அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், மன்றாட்டை கேட்டார். காவல நின்று ஆண்டவரே இவர்களை அழிக்க வேண்டாம் என்று சொல்லின அந்த வார்த்தையை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க உங்க வீட்டிற்காக, உங்களுக்காக நீங்க போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ராக்காலங்கள் நமக்கு வருகிறது, பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அந்த சூழ்நிலையில் நம்முடைய மனதெல்லாம் லெகுவாய் மாறிடக்கூடாது, முரட்டாட்டமாய் மாறிடக்கூடாது. தேவையில்லாம ஆண்டவர் தான் உபத்திரம் தராரு, தேவையே இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையே வேண்டான்ட்டு தவறுதலான புரிதலோடு கூட நாம கிறிஸ்துவ வாழ்க்கையை பயணம் பண்ணுகிறோம். இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க ராக்காலங்களில் நின்று பாருங்க, தேவ பிள்ளைகளா நின்று பாருங்க, வேலைக்காரர்களா நின்று பாருங்க, உன்னுடைய காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, போராடி ஜெபிங்க. தேவன் உங்களை அழிக்காதபடி காப்பார். உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சரியா இல்லை, அவர்கள் எல்லாம் முரட்டாட்டமா இருக்கிறார்கள், உங்களை சார்ந்தவர்கள் சரியா இல்லை இருக்கிறார்கள், சரியா இல்லைன்னு போது நீங்க போராடி ஜெபிக்கணும். திறப்புல மோசே நின்றது போல நீங்கள் நின்று, ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நீங்க சந்திங்க என்று சொல்லி மற்றவர்களுக்காக திறப்புல நிற்கிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தருடைய தேவனாகிய இரட்சகர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க நின்று பாருங்க, என் தேவன் உங்கள் மன்றாட்டை கேட்பார், என் தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், என் தேவனாகிய கர்த்தர் கேட்டு அழிக்காமல் காப்பார். ஆமென். அல்லேலூயா. தனி மனிதனா இருந்த யாக்கோபுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அல்லவா? கர்த்தர் கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் ஆசீர்வாதமாய் அவன் தேசத்துக்குள்ள அனுப்பினான், அந்த சகோதரனை சந்திக்க வைத்தான். இங்கே நம்ம பார்க்கிறோம், மோசே நிமித்தமாய் ராக்காலங்களை நின்று ஜெபம் பண்ண ஜெபத்து நிமித்தமா அந்த சந்ததிகளை கர்த்தர் அழிக்காமல் காப்பாற்றினாரே. இன்றைக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ ராக்காலங்களில் இருக்கிற பிள்ளையா இரு, தேவ சமூகத்தில் போராடி அழுது ஜெபிக்கிற பிள்ளையா ஒப்புக்கொடு. சில காரியங்கள் நாம் நின்றுதான் ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மற்ற காரியங்களை சொல்லுவாங்க, நம்ம கண்ணீரே வடிக்க வேணாம், நம்ம ராத்திரி ஜெபிக்கவே வேணாம், நம்ம நிற்கவே வேணாம், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாவற்றும் அவர் பார்த்து கொள்வார், அவரே எல்லாத்தையும் செய்து கொள்வார். நூதனமான பிரசங்கங்கள்லாம் இன்னைக்கு நிறைய வருது. இல்ல, தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் அந்த சங்கீதத்தில் அவ்வளவு அழகாக சொல்கிறார். ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களை, நீங்க ஊழியக்காரர்களே, நீங்க கையை உயர்த்துங்க. நீங்க உயர்த்தி தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது நான் சீயோனிலிருந்து இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுதான் கர்த்தருடைய ஆலயம். எங்க இருக்கிறீங்களோ, வீடு ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், எந்த மனநிலைமையில போராட்டமா இருந்தாலும் ஜெபம் பண்ணா, நீங்கள் தரித்து நின்றா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, அவர் உங்களை விடுதலையாக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ராக்காலங்களை நில்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். ராக்காலங்களை நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தரித்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், போராடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அழிக்காமல் காத்துக்கொள்வார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தமும் அப்படிதான் சொன்னார். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு
தடுக்க செய்வேன் என்று அந்த தேவன் உங்கள் கண்ணீரில் இங்கே காரியங்கள் எல்லாம் கண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராக்காலங்களில் நின்ற யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே மோசேவை ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா அடியனை ஆசீர்வதித்த தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குழப்பத்தோடு பிரச்சனைகளோடு ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னவாய் முடியுமோ என்று பயந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நிற்கிறவர்களை குறித்து சொல்லுகிறேன். நீ நின்று பார், தேவனாகிய கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்கள் செய்வார் என்று இன்றைய தினத்தில் நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, யாரெல்லாம் கைகளை உயர்த்தி உம்முடைய சமூகத்தில் எல்லா சூழ்நிலையும் சொல்லி ஜெபித்து போராடுகிறார்களோ எல்லோரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. கர்த்தாவே, உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். தேவ பிரசனம் இப்பொழுதே இறங்கட்டும். சூழ்நிலைகளை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாறுங்க ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவரை. அதிகாலையில் இந்த பிள்ளைகள் உம்மை தேடவும், போராட்டமான ஜெபங்களில் ஜெயம் எடுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். மனதை குழப்புகிற நூதனமான பிரசங்கங்கள், நூதனமான கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இம்மட்டம் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். விசேஷமாய் வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதியும் பலவீனம் நீக்கி ஆண்டவரை பூரண சுகத்தை கொடுங்க. வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.